ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாயம் இன்டு vlog. இன்னைக்கு நம்மளோட வீடியோல அத்தன்டிக்கான கிராமத்து ஸ்டைல் உப்பு ரெண்டு தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் கமெண்ட்டும் பண்ணிக்கோங்க. உப்பு ரெண்டைக்கு தேவையானது புழுங்கல் அரிசி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிப்புக்கு துருவன தேங்காய், மோர் மிளகா, கருவேப்பிலை. ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காயிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்ச உடனேயே உளுத்த பருப்பு போட்டுக்கோங்க, சீரகமும் போட்டுக்கோங்க. உங்க மாவுக்கு ஏத்தாப்புல போட்டு கொஞ்சமா பொன்னிறவலா வதக்கிட்டே இருங்க. தீய விட்டுறக்கூடாது. பொன்னிறவலா வதங்கின பிறகு அதுக்கு மேல நீங்க எடுத்து வச்சிருந்த மோர் மிளகா போட்டுக்கோங்க. மோர் மிளகாவை கொஞ்சம் கிறிஸ்பியா ஆகிற வரைக்கும் லைட்டா வறுத்துக்கோங்க. அதுக்கு மேல கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை கலர் மாறக்கூடாது, கருகிடக்கூடாது. அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷா பச்சை கலர்ல தான் இருக்கணும். அப்புறம் நீங்க எடுத்து வச்சிருந்த தேங்காவையும் லைட்டா போட்டு வறுத்துக்கோங்க. அப்புறமா புழுங்கல் அரிசி மாவை ஊத்தி ஈரப்பதம் போற வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. லைட்டா அடி பிடிக்கிறாப்புல இருந்துச்சுன்னா எண்ணெய் லைட்டா போட்டு கிண்டிட்டே இருங்க. கம்ப்ளீட்டா அதோட ஈரப்பதம் போன பிறகு ஓரமா ஆற வச்சிருங்க. ஆறின பிறகு இட்லி குண்டான் வச்சு அது மேல இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு பிடி கொழுக்கட்டை மாதிரி கையில பிடிச்சு இட்லி குண்டான்ல வச்சு 15 மினிட்ஸ் கழிச்சு திறந்தீங்கன்னா சுட சுட சூப்பரான உப்பு உருண்டை ரெடிங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்க. நம்மளோட வீடியோ பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே தேங்க்யூ ஸோ மச்.